வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அதாவது குரூப் 2 and 2A இவங்களுக்கு நடத்த வேண்டிய எக்ஸாம்ஸ் டோட்டல் பங்குலப். அதாவது அவங்க பசங்கள்லாம் அந்த டிஜி வைஷ்ணவ் காலேஜ் அரும்பாக்கத்துல இருக்கு, அங்க போயிருக்காங்க. முக்காவாசி பேருக்கு அவங்க பேரே இல்ல லிஸ்ட்ல. ஸோ எக்ஸாமே எழுத முடியாது அப்படின்னு ஒரு குளறுபடி. பசங்கள்லாம் ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி எழுப்பி கேட்டிருக்காங்க என்ன பிரச்சனைன்னு. அதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட், டெக்னிக்கல் ஃபால்ட், இவ்வளவுதான் வார்த்தை. டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒட்டு மொத்தமா எக்ஸாமை கேன்சல் பண்ணியாச்சு. இதுதான் திராவிட மாடல் அரசாங்கமா? இதுதான் தமிழ்நாடு நம்பர் 1 எல்லாத்துலயும். தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமா வந்துகிட்டு இருக்கு. கல்வித்துறையில நாங்க அச்சீவ் பண்ற விஷயங்கள்லாம் எங்கேயோ இருக்கு, எங்க கிட்ட வர முடியாது. தமிழ்நாட்டு கிட்ட இது கிட்ட வரணும்னு யாருமே எதிர்பார்க்கலீங்க. இந்த மாதிரி ஒரு குளறுபடி. பசங்க எல்லாம் அங்க வந்தப்புறம் பேர் இல்லாம அவங்களை திருப்பி அனுப்புறது மட்டும் பத்தாம அவ்வளோ இரஸ்பான்சிபிளா டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு ஒரு பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸை டோட்டலா கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு டேட்டு சொல்லுவோம். என்ன தெனாவட்டு, என்ன ஆணவம், என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதுல வேற இன்ஸ்டாகிராம்ல வேற மாதிரி வீடியோஸ் போடுறவங்களெல்லாம் கூப்பிட்டு பசங்களுக்கு அறிவுரை கொடுக்குற வீடியோவை எடுக்க வேண்டியது. இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு ஷூட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா இப்படிதான் இருக்கும். நான் தெரியாம தான் கேட்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சருக்கு இதெல்லாம் நடக்குது, தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெரியுமா? இந்த மாதிரி ஒரு கேன்சலேஷன் ஆஃப் an எக்ஸாமினேஷன் ஏன்னா டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி பசங்களை வீட்டுக்கு அனுப்புற இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டுல நடந்ததே கிடையாது. இத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சருக்கு பைக் ஓட்ட நேரம் இருக்கு, கார் எல்லாம் டெஸ்ட் பண்ண நேரம் இருக்கு, கார் ஷோரூமுக்கு போக நேரம் இருக்கு. இதுக்கு கூடவே போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு 4-5 பிரதிநிதிகள் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. பிளஸ் எப்ப கேட்டாலும் தமிழ்நாடு அமைதி பூங்கா, தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம், தமிழ்நாடு தான் நம்பர் 1 சொல்லும் பொழுது இவ்வளோ பெரிய நிகழ்வு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்குன்னா இதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? கல்வித்துறை அமைச்சர்கள் என்ன பண்றாங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? கல்வித்துறை டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒரு இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்த போது போய் அழத்தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? இது கல்வித்துறைக்கே நடந்த ஒரு அவமானம். இதுக்கு 2 சொட்டு கண்ணீர் சிந்திட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க வேண்டாங்களா? என்னங்க இது? ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், candidates who applied for Tamil Nadu Public Service Commission. ஏன்னா மத்ததுக்கெல்லாம் கேள்வி கேட்க தெரியுது இல்லையா? எப்ப பாரு சென்டரை நீங்க பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு காசே கொடுக்கல, நீங்க மோடிஜி பரீட்சை பேச்சா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காமெடி பண்றாரு, டிராமா பண்றாரு. யாரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க? யாரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு கண்டிப்பா நாங்க கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு 2021ல தேர்தல் வாக்குறுதியில கொடுத்ததெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு எக்ஸாம கூட சரியா நடத்த முடியாத ஒரு நிலைமையிலதான் இந்த அரசு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குங்கிறத எடப்பாடி ஐயா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இது உடனே என்ன நடக்கும் நம்மளுக்கு தான் தமிழ்நாட்டுல தெரியுமே. அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், சும்மா அப்படியே 4 பேரை கூப்பிட்டு அவங்க மேல என்கொயரி நடத்துற மாதிரி நடத்தி, இல்லையா 4 பேர் மேல ஒரு ஃபேக் எஃப்ஐஆர் போட்டு அவ்வளவுதான் கேஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் பண்ணாம நிஜமாவே இதுல என்ன பிரச்சனை ஆயிருக்கு, வாட் இஸ் திஸ் டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படிங்கறத கொஞ்சம் மனசாட்சியோட கண்டுபிடிச்சு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் செய்வாரா அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஏன்னா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் பல காம்படிஷன். அதாவது ஒருத்தர் லாங் வாக் ஒண்ணு அவர் மீட்டிங்ல பண்ணார்னா நான் அதை விட லாங்கா வாக் பண்ணுவேன். ஒருத்தர் 4-5 பசங்களோட இன்டர்வியூ எடுத்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணாருன்னா நானும் அதையே செய்வேன் இல்லையா? நான் இன்னொரு 4-5 பேரோட இன்டர்வியூஸ் எடுத்து போடுவேன். இதுலதான் போக்கஸ் போயிட்டு இருக்கே தவிர்த்து நிஜமாவே தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தீர்வு காணலாம், மாணவர்களுக்கு என்ன வழி, இத பத்தி எல்லாம் எதுவுமே இல்லை. இதுல வேற சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் காசு கொடுக்கல, எங்களுக்கு ஃபண்ட் கொடுக்கல, நீங்க எழுதின லெட்டரையே எழுதலன்னு சொல்லி அந்தர்பல்ட்டி கொடுத்துட்டு நீங்க அந்த ஸ்கீம் மூலியமா காசு வரணும்னா எப்படிங்க வரும்? இது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்கு ஒரு டேக் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் இப்போ எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க திமுகல. அது முதலமைச்சரா இருக்கட்டும், துணை முதல்வரா இருக்கட்டும், எல்லாரும் பட்ஜெட்ல தமிழ்நாடு எதுக்குமே தரல, எதுவுமே வரல, எதுவுமே கொடுக்கல. அதுக்கு தெளிவா
மாண்புமிகு நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிளியரா சொல்லியிருக்காங்க. Tamil Nadu has no new projects given. Absolutely wrong. I'll just count at the tip of my finger 4 things. Ready? What is the rare earth corridor? Is it not going to Tamil Nadu? Yes. Every district to get one girls' hostel is not for Tamil Nadu. Fishermen getting a benefit to go into the deep sea and also their products to be treated as an export if they go from the high sea to any other destination is not going to benefit Tamil Nadu. The coconut scheme is not going to benefit farmers in Tamil Nadu keeping coconut trees. And also the allied health, the related thing where we are saying a medical hub can be created on a challenge mode. Tamil Nadu can bid for it and they won't get it, sir. So I've just sort of off the cuff said a few things. Sweeping statements like this without any basis link with the budget which has been presented only 8 days ago is not right at all. பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லிட்டாங்க. இது நானுமே என்னுடைய ஒரு ப்ரீவியஸ் வீடியோல நீங்க எல்லாம் போய் செக் பண்ணலாம். தமிழ்நாட்டுக்கு ஸ்பெசிபிக்கா என்னெல்லாம் நடந்திருக்கு பட்ஜெட்ல, இதை தவிர்த்து ஜெனரல் பட்ஜெட் மூலியமா தமிழ்நாடு என்னெல்லாம் பயனடைய போகுது தெளிவா இருக்கு. நானும் இதை பத்தி பேசியிருக்கேன். சோ சும்மா இந்த டேக் டைவர்ஷன் டாக்டிக்ஸை எடுத்துக்கிட்டு பட்ஜெட்ல தமிழ்நாடை விட்டுட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே தரல, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல, இதெல்லாம் சொல்றதை நிறுத்திட்டு நிஜமாவே இங்க தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, தமிழ்நாடு வாங்கின கடன் உத்தரப்பிரதேச விட ஜாஸ்தி அப்படின்னு நான் சொல்லல. உங்க அலையன்ஸ் தானா அது ஏதாவது தெரியலீங்களே, அதுவே ஒரே கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம எல்லாம் நினைச்சுக்க வேண்டியதான் உங்க அலையன்ஸ்ல இருக்கிறவங்க பேசுனது. சோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற தகரங்களை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா டபுள் என்ஜினா டப்பா என்ஜினாங்கிறதெல்லாம் பேசலாம். எல்லாருக்குமே தான் நான் இதை பொதுவா சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா ஏப்ரலுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் they will get everything that they ask for because it is going to be a good change, an honest change and a positive change. எங்க அப்பா திருப்பரங்குன்ற முருகன் கண்டிப்பா இதை நடத்தியே காட்டுவான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.